ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கு. ஸோ ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்ற பட்சத்தில் பவர் சிஸ்டமோட 7th டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானப்பா? ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா? லைவ் ஆகிடுச்சுங்களா? ஸோ லைவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானப்பா? கிளியராக இருக்கு. ஓகே, ஆடியோ வீடியோ நம்ம சைடில் கிளியராக இருக்குப்பா. ஸோ குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் ரெலவெண்ட்டான டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான அப்டேட்டட் சிலபஸில் தான் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான A to Z கண்டென்ட் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்ததாக புக் பேக்கோட டிஸ்கஷன்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ்க்கான டிஸ்கஷன்ஸ், எவ்ரி திங் வில் பி இன்க்ளூடட். அடுத்ததாக நம்ம கோர்ஸ் டெய்லி லைவ் கிளாஸஸ்ப்பா. ஓகே, ஸோ ஒரு வேளை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சு, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா ரெக்கார்டாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக ஷெடியூல் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அடுத்த கோர்ஸோட வேலிடிட்டி 2 years இருக்கும். PDF மெட்டீரியல், டிஸ்கஷன் மெட்டீரியல் கிளாஸ் முடிஞ்சு கிடைக்கும். அண்டு டெஸ்ட் சீரீஸ் வித் டிஸ்கஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக 1-to-1 கைடன்ஸ் செஷன்ஸ் இருக்கும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வித்தவுட் எனி டிலே, ஸோ குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுவுமே புக் பேக் கொஷின் தான், ஆனால் போன டிஎன்பிசிஏயில் கேட்டாங்க. ஓகேயா, நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், புக் பேக் கொஷின்ஸு நிறையவே உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு புக் எடுத்துக்கோங்க. ஓகேயா, ஸோ அந்த புக்கில் இருந்து தான் நிறைய MCQs ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த புக்கையே நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ இந்த கிவன் கொஷின் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான். ஓகே, ஸோ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியோட ஏஇ கொஷின் தான். ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குல்லப்பா. ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்த கிவன் கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். குட் ஈவினிங் சுஜி. ஃபஸ்ட்டு கொஷின், எஸ், இந்த கிவன் கொஷினுக்கு ஆன்சர் D தான். ஓகேயா, ஸோ இதை நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு படிங்க. ஸ்டேட்மெண்ட் படித்த உடனே என்ன தெரியுது? இட் இஸ் ஈஸியர் டு கன்ஸ்ட்ரக்ட் த Y பஸ் ஆஸ் கம்பேர்ட் டு Z பஸ். எஸ், நமக்கு தெரியும் என்னோட Z பஸ் கம்பேர் பண்ணுறப்போ Y பஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளியரா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்ததா Z பஸ் இஸ் அ ஃபுல்ஸ் மேட்ரிக்ஸ், கரெக்டு. அடுத்ததா Y பஸ் இஸ் அ ஸ்பேர்ஸ். Z பஸ்ன்றது ஃபுல் மேட்ரிக்ஸ், Y பஸ்ன்றது ஸ்பேர் மேட்ரிக்ஸ். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அடுத்ததா Y bus can be easily modified, the network changes as compared to the Z bus. சார், நம்ம Y பஸ்ஸிலிருந்து தான் Z பஸ்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ தேர்ஃபோர் Y பஸ்ஸோட மாடிஃபிகேஷன் ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஆனால் Z பஸ்ஸோட மாடிஃபிகேஷனை நீங்கள் Y பஸ்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் Z பஸ்ஸை மாடிஃபை பண்ணணும். அப்போ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்டு தான். அப்போ ஆல் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டு. அப்போ 1, 2, 3 ஆர் த கரெக்ட் ஒன். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட் தான்ப்பா. இது நம்ம தியரி தான். இந்த கொஷின் தியரி தான். ஓகே, இதை நம்ம கிளாஸஸில் இருக்கிற தியரியை யூஸ் பண்ணி உங்களால் ஆன்சர்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு, சரி, இந்த மாதிரி கிவன் கொஷின் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த நெட்வொர்க் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் த மார்க்டு ஆர் வேல்யூஸ் ஆர் மார்க்டு இன் பர் யூனிட் இம்பிடன்ஸ். அப்போது உங்களுக்கு எல்லாமே இம்பிடன்ஸில் கொடுத்துருக்காங்க. த அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் என்ன? இது எல்லாமே இம்பிடன்ஸ்பா. திஸ் இஸ் வாட்? Z01. ஓகே, திஸ் இஸ் பஸ் 1. பஸ் 1ஓட கிரவுண்டு கனெக்டாக இருக்குது. தேர்ஃபோர் Z01 ஷண்ட் எலமெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அடுத்ததா பஸ் 1க்கும் பஸ் 2க்கும் அக்ராஸாக என்ன கனெக்டாக இருக்குது? 0.2 கனெக்டாக இருக்குது. திஸ் இஸ் வாட்? Z12. கிளியரா? இங்கே எனக்கு என்ன கேட்குறாங்க? தே ஆர் ஆஸ்கிங் த Y பஸ் மேட்ரிக்ஸ். ஸோ Y பஸ் மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நம்ம என்ன சார் எழுதுவோம்? Y பஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு Z1 இருந்துச்சுன்னா ஸ்மால் y12 நம்ம எழுதுவோம். கரெக்டாக? ஸ்மால் y12 என்னப்பா? Z12ன்றது 0.2ஆக இருக்கிறப்போ ஸ்மால் y12ன்றது 0.2. கரெக்டாக? 0.2. இது மேலே போச்சுன்னா என்னப்பா ஆகும்? சிமிலராக இந்த இடத்துல எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? பர் யூனிட் இம்பிடன்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
ஓகேயா? அப்போ எல்லாமே பர் யூனிட் இம்பிடன்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. இம்பிடன்ஸ்னா என்னப்பா? விச் இஸ் பாசிட்டிவ் ஜேஎக்ஸ்னா பாசிட்டிவ் ஜேஎக்ஸ் இது. அப்போ தேர்ஃபோர் விச் இஸ் பாசிட்டிவ் ஜே. மேலே போச்சுன்னா நெகட்டிவாக மாறிடும். அந்த 0.2 டிவைட் பண்ணுறப்போ -5j. ஓகேயா? y12ன்றது தட் இஸ் -5j. அடுத்ததாக y10 நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ y10ன்றது என்னப்பா? சேம் அதே தானே வரும், 1/, கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா வரும்? y10 இதுவுமே இம்பிடன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே மார்க்டு பேராமீட்டர்ஸ் ஆர் மார்க்டு இம்பிடன்ஸ் தான். அப்போ தேர்ஃபோர் இவனும் j0.2 தான். அப்போ இவனும் என்ன வருவான்? -5j தான் வருவான். ஸோ கிளியரா? அப்போ y12 y10ன்றது -5j. அடுத்ததா y பஸ்ஸோட மேட்ரிக்ஸை நம்ம எழுதியிருப்போம். y பஸ்ல இங்கே என்ன வரும்? y11 y12 கேபிட்டல் y, இது எல்லாமே y21 y22. சரி, இப்போ நம்ம கேபிட்டல் y1 எழுதுவோமா? கேபிட்டல் y1 இஸ் நத்திங் பட், ஸோ ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் கனெக்டாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் கனெக்டாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னது? y01, அதாவது y10வும் ஸ்மால் y12வும் தான் கனெக்டாக இருக்குது. அப்போ என்னப்பா? -5 which is -10j. ஓகேயா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -10j இருக்கணும். கரெக்டா? இது என்னோட -10j. சார், அடுத்ததா y22 நம்ம எழுதணும். ஸோ கிளியர்ல? அடுத்ததா என்னோட y22 சார். அப்போ y22க்கு என்ன பண்ணணும்? பஸ் 2ல கனெக்ட் ஆகிற எலமெண்ட் என்னது? ஒரே ஒரு எலமெண்ட் தான் பஸ் 2ல கனெக்ட் ஆகிருக்கு, விச் இஸ் ஸ்மால் y12. கிளியரா? என்னோட ஸ்மால் y12 தான். ஸோ அப்போ இது என்னப்பா? ஸ்மால் y12ன்றது விச் இஸ் -5j. y11 y22 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா கேபிட்டல் y12 அண்ட் தென் கேபிட்டல் y21 ரெண்டுமே ஒன்று தான். அது எப்பவுமே தட் இஸ் மைனஸ் ஆஃப் ஸ்மால் ஆஃப் y12 எழுதலாமா? ஸோ இப்போ இது எழுதுறப்போ y12 என்னப்பா வருது? -5. அப்போ மைனஸ் ஆஃப் -5j. அப்போ என்ன வருது சார்? +5j. ஓகே, தட்ஸ் இட். அப்போ நீங்கள் மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணுங்க. மேட்ரிக்ஸ் எழுதுறப்ப என்ன வருது? y11ன்றது -10j. அடுத்ததா y22ன்றது -5j. ஓகேயா? ஸோ இங்கே உங்களுக்கு ஜேல ரெப்ரசன்ட் பண்ணலையா? ஸோ ஜேல ரெப்ரசன்ட் பண்ணலனா இட் இஸ் நத்திங் பட் நீங்கள் ஜேல எடுத்துக்கணும். ஏன்னா இது இம்பிடன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் பாசிட்டிவ் ஜேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு மீதி திங்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் ஜே இல்லையா? அப்போ ஜேவை வேணா விட்டுருங்க. ஆனால் மைனஸ் இருக்குல்ல, அப்போ நீங்கள் மைனஸை எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு -10j y11, y22 பார்த்தீங்கன்னா -5jவாக இருக்குது. அடுத்து y21ன்றது +5j, இதுவுமே +5j. தட்ஸ் இட் சார். இது என்னோட கிவன் மேட்ரிக்ஸ். ஆப்ஷன் எதுலனா இருக்கா பாருங்களேன். ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதுதான் ஆன்சர். இதில் எதுப்பா ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் மேட்ச் ஆச்சா இல்லையா? எஸ், ஆப்ஷன் சி தான் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. சுச்சி கரெக்ட். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே உங்களுக்கு டேரெக்டாக ஒய் பஸ் கேட்குறாங்க சார். ஒரு சில கொஷினில் உங்களுக்கு ஜெட் பஸ்ஸை கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு கொஷினை நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது அதை ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாருங்க. எ பவர் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 எலமெண்ட் 0 1, அடுத்து 1 2, அடுத்ததா 2 0. ஓகே, 2 0 ஆஃப் அ பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆர். இது பாருங்க, பர் யூனிட் இம்பிடன்ஸா இது எல்லாமே. ஓகேயா? 3 எலமெண்ட் இருக்கு. 0க்கும் 1க்கும் ஒரு எலமெண்ட் இருக்கு, 1க்கும் 2க்கு அக்ராஸா ஒரு எலமெண்ட் இருக்கு, 2க்கும் 0க்கு அக்ராஸா ஒரு எலமெண்ட் இருக்கு. அது எல்லாமே இம்பிடன்ஸ்ல இருக்கு, பர் யூனிட் இம்பிடன்சஸ்ல இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ பர் யூனிட் இம்பிடன்சஸ்ல இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் ஜெட் பஸ் கேட்குறாங்க. அட்மிடன்ஸ் பஸ் கேட்கலப்பா, ஜெட் பஸ் கேட்குறாங்க. ஸோ வி நோனா ஜெட் பஸ் இஸ் ஈக்குவலன் டு 1/y பஸ் அப்படின்னு எழுதலாமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ நீட் டு ஃபைண்ட் y இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். y இன்வர்ஸ் வேணும்னா 1 divided by determinant of y divided by adjoint of y. புரியுதா? a இன்வர்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? 1 divided by determinant of a adjoint of a நம்ம எழுதுவோம்ல, அதே கேஸ் தான்.
ஓகே. ஸோ ஜஸ்ட் இப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். 1 divided by determinant of A adjoint of A. ஸோ அதை தான் ஒய்க்கு போட்டிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்கள் ஒய் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். ஒய் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சாதான் அதுக்கு அட்ஜாயிண்ட் எடுக்க முடியும், அதுக்கப்புறமா அதுக்கு டிட்டர்மினண்ட்டும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போது இந்த நெட்வொர்க்கை ஃபஸ்ட்டு வரையுங்களேன். ஸோ பஸ் 1 இது, பஸ் 2 இது, பஸ் 0 இது ரெஃபரன்ஸ் பஸ். இல்லை சுஜி, நீங்கள் டைரெக்டாக போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைரெக்டாக இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸுக்கு டைரெக்டாக நீங்கள் போடக்கூடாது. அட்மிட்டன்ஸை தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அட்மிட்டன்ஸை தான் கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக போடக்கூடாது. இதுக்கான டைரக்ட் மெத்தடாலஜின்றது நீங்கள் 2 port நெட்வொர்க்கில் அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணணுமே தவிர பஸ்ஸாக ஃப்ரேம் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் இதை பஸ்ஸாக மாற்றக்கூடாது, அந்த மாதிரி போடக்கூடாது. ஒய் பஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஒய் பஸ் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் அதுக்கு இன்வர்ஸ் எடுத்து ஜெட் பஸ்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒய் பிகாஸ் ஒய் பஸ் தான் ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், 1க்கும் 0க்கும் அக்ராஸாக ஒரு எலமெண்ட் கனெக்டாக இருக்குது. கரெக்டாக? திஸ் இஸ் 1 0 எலமெண்ட். என்ன வேல்யூப்பா? 0.2வா ரெஸ்பெக்டிவ்லின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இவன் வந்து 0.2 இம்பிடன்ஸு, தட் இஸ் பாசிட்டிவ் ஜே. ஓகே, இது எல்லாமே இம்பிடன்சஸில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா 1க்கும் 2க்கும் அக்ராஸாக 0.4J வா. 1ம் 2க்கும் அக்ராஸாக 0.4J. அடுத்ததா 2க்கும் 0க்கும் அக்ராஸாகவும் திரும்பவும் 0.4J தான் இருக்குது. கரெக்டாக? 2க்கும் 0க்கும் அக்ராஸாக 0.4J சார். தட்ஸ் இட் சார். இப்போ இதிலேருந்து ஒய் பஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரியும்? Z1 0 0.2J. அப்போ தேர்ஃபோர் ஒய் ஸ்மால் y10 என்ன சார் வரும் நமக்கு? ஸ்மால் y10 1 divided by 0.2J. அப்போ நமக்கு என்ன வரும்? ஸ்மால் y1J -5J. ஓகே, அடுத்ததா y10 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு Z12 கொடுத்துருக்காங்க. Z12ன்றது 0.4J. அப்போ ஸ்மால் y12 நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது என்னப்பா? 0.4 டிவைட் பண்ணால் -2.5J. அடுத்ததா Z20 நமக்கு கொடுத்துருக்காங்க 0.4J. ஸோ அப்போது y20 நம்மளால் சொல்ல முடியும், தட் இஸ் -2.5J. ஸோ கிளியரா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we need to find, it is a 2x2 மேட்ரிக்ஸ் தானே, 2 பஸ் தானே இருக்குது. அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் தான். அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? y11 கண்டுபிடிக்கணும். y11ன்றது பஸ் 1ஓட கனெக்டாக இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். ஸோ கரெக்டாக? ஸோ அப்போது பஸ் 1ஓட கனெக்டாக இருக்கிறது y01 இல்லை y10. அடுத்ததா y12, இந்த ரெண்டு தான் பஸ் 1ஓட கனெக்டாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். y01 y12 which is -7.5J. கரெக்டாக? அடுத்ததா y22 என்னப்பா? y22ஓட கனெக்டாக இருக்கிறது என்ன? 20. அடுத்ததா 12. கரெக்டாக? y of 20 plus y of 12. ஸோ அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன சார் வரும்? இந்த ரெண்டுமே ஆட் பண்ணணும். 20 12 -2.5 -2.5 which is -5J. அடுத்ததா கேபிட்டல் y21 ஆர் கேபிட்டல் y12. ஸோ இது எப்பவுமே எப்படி எழுதியிருப்போம்? நெகட்டிவ் ஆஃப் ஸ்மால் y12ன்னு எழுதுவோம். ஸோ y12 என்ன? -2.5Jவா? அப்போ ஃபார் ஆன்சர் இஸ் 2.5J பாசிட்டிவ். அப்போ நீங்கள் ஒய் பஸ்ஸை எழுதலாமா? நெக்ஸ்ட் அப்போ ஒய் பஸ்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஏன்னா எல்லா எலமெண்ட்டும் எனக்கு இருக்கு. y11 y12 y21 y22. ஸோ நெக்ஸ்ட் y11 என்னப்பா? -7.5. ஸோண்ணா -7.5 -5 அடுத்து 2.5. சார் இது என்னோட y பஸ். எனக்கு என்ன வேணும்? we need adjoint of y and determinant of y. determinant of y னா என்ன? 7 5 35. ஸோ அதில் பாதி 37.5. அடுத்ததா 25 25 525. அப்போ -5.25.
அப்போ ஆன்சர் என்ன சார் வரும்? 32.25. ஓகே, அப்போ அதை ஆட் பண்ணுறப்ப 32.5 + 5 37.5 வந்துடும். ஸோ கிளியரா? அப்போ டிட்டர்மினன்ட் வந்து 32.25. அடுத்து அட்ஜாயிண்ட் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? ஸோ இவன் 2 பேரோட பிளேஸை மாற்றுவோம். 2 கிராஸ் மேட்ரிஸாக இருக்கிறப்போ இப்படி தானே பண்ணுவோம். இவங்க 2 பேரோட இடத்த மாற்றுவோம், இவங்க 2 பேரோட சைனை மாற்றுவோம்மா. ஸோ அப்போ அதை எப்படி எழுதுவோம்? ஸோ -5, ஸோ இது -7.5. அடுத்ததான் இவனை எல்லாமே -2.5 -2.5. தட்ஸ் இட்டா? அவ்வளோதான் சார். இப்போ எனக்கு என்ன வேணும்? we need z bus. z busனா adjoint of y bus divided by determinant of y bus. just divide மட்டும் பண்ணீங்கன்னா போதும். -5 -2.5 கரெக்டா? -5 -2.5 -2.5 அடுத்ததான் -7.5 டிவைடட் பை, இப்போ ஒவ்வொரு வேல்யூவையும் 32.25ஆல் டிவைட் பண்ணுங்க சார். 5 டிவைட் பை 32.25. அடுத்ததா 2.5 டிவைட் பை 32.25. அடுத்ததா 2.5 டிவைட் பை 32.25. அடுத்ததா 7.5 டிவைட் பை 32.25. சார் 5 டிவைட் பை 32, 5 டிவைட் பை 13னா என்ன வரும்? 1/6. 1/6னா என்னப்பா? 0.133. அப்போ இது வேல்யூ அதிகமாகுது, டினாமினேட்டரில் அதிகமாகுது. அப்போது சாரி, இது திஸ் இஸ் 1.66 வரும். 1.66 வரும். அப்போ இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறப்போ 0.16 சம்திங் வரலாம். ஓகே, அப்போது இந்த இடத்தோட வேல்யூ சார் அண்ட் அகெயின் மைனஸ் சைன் தான் இருக்கணும். எல்லாத்துலேயுமே மைனஸ் சைன் இருக்கா? எல்லாத்தையும் மைனஸ் சைன் இருக்கனால காமனாக அந்த மைனஸை வெளியே எடுத்தும் இருக்கலாம், இல்லை அந்த மைனஸோடையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். காமனாக மைனஸையும் எடுத்துக்கலாம், இல்லை எல்லாத்துலேயுமே நீங்கள் மைனஸ் தான் நான் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம். அப்போ இந்த வேல்யூ 0.16 கிட்ட இருக்கணும். ஸோ இது என்னப்பா? அதில் பாதி 0.8 இருக்கணும். கரெக்டாக? இதில் பாதி இது எல்லாமே. ஸோ இது வந்து அதில் இன்னும் அதிகமாக இருக்கணும். ஏதாவது இந்த 2 வேல்யூ ஆட் பண்ண வேல்யூவாக இருக்கணும். அப்போ ஆப்ஷனை பாருங்கள், இந்த ஆப்ஷனில் எது மேட்ச் ஆகுது? எஸ், இந்த இடத்துல 0.16, 0.08 and 0.08 and 0.24 பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் சைன் பாருங்கள், 2 டயக்னல் எலமெண்ட்டுக்கு பாசிட்டிவ் இருக்குது அண்ட் தென் மியூச்சுவல் எலமெண்ட்டுக்கு நெகட்டிவ் இருக்குது. சார் இந்த மாதிரி சைன் சேஞ்ச் நமக்கு நடந்துச்சா? அந்த மாதிரி இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரே சைனாக இருக்கும். மேபி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியே ஒரு காமனாக ஒரு மைனஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, மேபி அது நமக்கு மிஸ் ஆகிருக்கலாம், பட் மைனஸ் இருக்குது. ஓகே, அப்படி பார்த்தாலுமே நீங்கள் ஆப்ஷன் சி போட முடியாது, ரைட்? ஏன்னா இதில் ஒரு மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மீதி எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கான். அப்போ இதை மாதிரி நீங்கள் போடக்கூடாது. வந்தால் எல்லாமும் மைனஸாக வரணும், இல்லை எல்லாமும் ப்ளஸ்ஸாக வரணும். அப்போ இவனை வேணும்னா மைனஸ் வெளியே எடுத்திருந்தா, ஒரு வேளை வெளியே போயிருந்தா இது தானே எனக்கு ஆன்சராக வந்திருக்கும். ஆனால் மற்ற ஆப்ஷன் எல்லாமே இட் இஸ் நாட் அட் ஆல் மேட்ச்டு. கரெக்டா? அப்போது ஆப்ஷன் பி தான் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ புரியுது இல்லைப்பா? ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சார் இதை பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகலைனாலும் ஈஸியாக எனக்கு தெரியும் இந்த ஆப்ஷன்ஸ் வராதுன்றதை என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு மைனஸ் மிஸ் ஆகிருக்கலாம்ப்பா, அது நடக்கிறது காமன் தானே. அப்படி இருக்கிற பட்சத்துலையும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஆப்ஷனை மற்ற மேட்ரிக்ஸ்லாம் பாருங்களேன், மற்ற மேட்ரிக்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகலைல்ல எனக்கு. ஸோ அதை வச்சு நான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபார் திஸ் கொஷின் இஸ் பி தானே. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா இதில்? இதுக்கு பி தானேப்பா. 6.25 ஓகே. 525 போட்டேனா? ஆமாம், 625. ஸோ அப்போ என்ன வரும்? 31 பாயிண்ட் வரும். எஸ், இட் இஸ் 31.25. ஆல்மோஸ்ட் இது வந்து 31.25னாலும் மோரார்லெஸ் பெரிய டிஃப்ரெண்ட் வராது எனக்கு. இந்த மாதிரி மைன்யூட்
மிஸ்டேக் வந்து சில கேஸில் நமக்கு எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது, ஆனால் ஒரு சில கேஸில் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எப்போவுமே ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண தான் ரெடியூஸ் ஆகும். அது யாராக இருந்தாலும், ஈவன் யாராக இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸில் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ப்ராப்ளமை மட்டும் எப்போவுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறதுல கூட நம்ம மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்கும். ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு டிவைடட் பை 31.25 வரும், அவ்வளோதான். ஆனால் பெரிய சேஞ்சஸ் வராது, அதே ஆப்ஷனில் தான் இருக்க முடியும். ஓகே, பெரிய சேஞ்சஸ் வர வாய்ப்பு இல்லை, அதே ஆன்சர் தான் நமக்கு வரும். ஏன்னா ஆல்ரெடி இதை நம்ம போய் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஃபைனலாக சேம் அதே ஆன்சர் தான் நமக்கு இருக்கும். அப்போ அதே ஆப்ஷன் பி தான் இதுக்குமே. ஸோ அடுத்த கொஷின் போகலாம்ல. இந்த கிவன் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரிஞ்சிச்சு இல்லை? அடுத்த கொஷின் அடுத்ததான் நான் இதை உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், டைரக்ட் கொஷின் தான். த கன்வர்ஜென்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்ஆர் மெத்தட் ஃபார் சால்விங் லோட் ஃப்ளோ ஸ்டடி ப்ராப்ளம் இஸ் த கன்வர்ஜென்ட் criteria ஃபார் என்ஆர் மெத்தட் அண்ட் கன்வர்ஜென்ட் criteria ஃபார் ஜிஎஸ் மெத்தட், காஸ் சைடல் மெத்தட். ஸோ கன்வர்ஜென்ட் criteria for Gauss-Seidel is linear அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அதுவே NR மெத்தடுக்கு the convergence criteria for the NR method is quadratic. ஓகேயா? ஸோ என்னோட Gauss-Seidel பொறுத்த வரைக்கும் அது லீனியர், ஆனால் நியூட்டன்-ராப்சன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் குவாட்ராட்டிக் தான். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ லீனியர் வந்து Gauss-Seidelக்கு, அப்போ இது கிடையாது, கியூபிக் அண்ட் ஜியோமெட்ரிக் கிடையாது. ஸோ குவாட்ராட்டிக் தான் ஆன்சர். இது டைரக்டான கொஷின் தான்ல. ஸோ இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கல்ல. அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணுங்க. பஸ் 1 having a shunt element, the shunt element is பஸ் 1ல ஷண்ட் எலமெண்ட் இருக்காம்ப்பா. அந்த ஷண்ட் எலமெண்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பஸ் 1ல ஷண்ட் எலமெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஷண்ட் எலமெண்ட் என்னது? சார் நம்ம கிளாஸில் நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஷண்ட் எலமெண்ட்னா எங்கே இருப்பான், சீரியஸ் எலமெண்ட் எங்கே ஆட் ஆகுவான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஷண்ட் எலமெண்ட்டுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும், சீரியஸ் எலமெண்ட்டுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஷண்ட் எலமெண்ட்டுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுப்பா, சீரியஸ் எலமெண்ட்டுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? விசிபிளாக தானேப்பா இருக்கு? ஓகே, போலாமா? ஓகே, ஸோ அப்போ பஸ் 1 ஹேவிங் ஷண்ட் எலமெண்ட். சார் நான் உங்களுக்கு பஸ் 1 எதுன்னு சொல்லியிருந்தேன். பஸ் 1 எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? இதில் எது பஸ் 1ன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கப்பா? பஸ் 1 எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எஸ், இந்த இடத்துல இருக்கிறது திஸ் இஸ் y01. அடுத்ததா சாரி இது y11, y01 கிடையாது. ஸோ இருங்க, வேற கலர் எடுத்துக்குவோம். y11, y11, y12, y13 இது வந்து பஸ் 1. ஓகே, ஸோ இது வந்து பஸ் 2, இது வந்து பஸ் 3. ஓகே, அப்போ தேர்ஃபோர் இதுதான் என்னோட பஸ் 1ஓட எலமெண்ட்ஸ், அதாவது பஸ் 1ல கனெக்டாக இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகே, நான் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், த என்டையர் ரோ. சரி, இதை மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -17.5 + 10 + 5. ஸோ இப்போ எனக்கு என்ன வருது? 0 வருதா, என்ன வருது? So it is not 0. Okay, so if it is not 0 na idukku enna artham na shunt element is exist. Okay, shunt element irukku. Okay, அதாவது என்ன மீன் பண்றேன்னா, சார் இப்போ நம்ம shunt element series element ன்னு ரெண்டு எலமெண்ட்டை பார்த்துருப்போம். சீரியஸ் எலமெண்ட், shunt element. ஸோ shunt elementன்றது பஸ்ஸோட ஷண்டா கனெக்டா இருப்பான், கரெக்டா? ஸோ அந்த எலமெண்ட்டு பஸ்ஸோட ஷண்டா கனெக்டா இருப்பான். இவனால யாருதுல மட்டும் அட்மிட்டன்ஸ் ஆட் ஆகும்னா செல்ஃப் அட்மிட்டன்ஸ் மட்டும் தான் ஆட் ஆகும்.
கரெக்டா? செல்ஃப் அட்மிட்டன்ஸ்ல மட்டும் எனக்கு இன்க்ரீசஸ் நடக்கும் ஷண்ட் எலமெண்ட்டுக்கு. திஸ் இஸ் வாட் ஷண்ட் எலமெண்ட். ஸோ அதுவே சீரீஸ் எலமெண்டா இருந்தா எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மரோ டிரான்ஸ்மிஷன் லைனோ. ஓகே, திஸ் இஸ் சீரீஸ் எலமெண்ட். இதனால என்ன ஆட் ஆகும்? செல்ஃப் அட்மிட்டன்ஸ் பிளஸ் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் ஆட் ஆகும். கரெக்டா? இங்க இருக்காம்ல இந்த டயகனல், he is the self admittance. ஸோ இவன் வந்து மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். ஓகே, இவன் எல்லாமே மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் தான். ஓகேயா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல இது வந்து ஒருவேளை ஷண்ட் எலமெண்ட் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமே ஜீரோவா இருக்கும். ஏன்னா எல்லாமே மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் தான், மொத்தமே ஜீரோவா இருக்கும். ஸோ இது வந்து ஜீரோ ஆகாதது எனக்கு எதை குறிக்குதுன்றது ஷண்ட் எலமெண்ட் ஏதோ இருக்கு. ஓகே, அந்த ஷண்ட் எலமெண்டோட எஃபெக்ட் நீங்க பாருங்க, அந்த ஷண்டோட எலமெண்டோட எஃபெக்ட் பாருங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப எனக்கு 15 வருது. ஆனா ஆன்சர் என்னவா இருக்கு? -17.5 இருக்கு. அப்ப என்ன ஆட் ஆயிருக்கு சார் எனக்கு? எஸ், அப்ப அகைன் ஒரு -2.5J அப்படின்றது தான் அந்த ஷண்ட் எலமெண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் த susceptance of the shunt element, because இங்க இருக்கிறது எல்லாமே y bus, ரைட்? இது வந்து y bus பா. ஓகே, சோ y busல இங்க values எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? susceptance. அப்போ இது என்ன susceptance? பாசிட்டிவ் susceptance-ஆ நெகட்டிவ் susceptance-ஆ? this is susceptance of y bus which is negative susceptance. ஆக்சுவலா நான் உங்களுக்கு கிளாஸஸ்லயும் ஒரு நோட் கொடுத்திருப்பேன், அந்த நோட்லயே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். when shunt inductors are added the bus matrix is getting strengthened அப்படின்னு சொல்லியிருப்பேன். when shunt inductor is added, self admittance getting strengthened. ஓகே, அதே when shunt capacitor is added, correct சுஜி? ஓகே, when shunt capacitor is added, self admittance become poor, decrease ஆகும். ஆக்சுவலா இந்த இடத்துல எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எஸ், இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா it become increases. இங்க பாருங்க, ஸோ இந்த 15 இருந்திருக்கு இல்ல, இந்த 15ல இருந்து ஆக்சுவலி இது -15 இருக்கும்பா. அந்த -15ல அகைன் ஒரு இந்த ஒரு 2.5 ஆட் ஆகுது இல்ல. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னா இட் பிகம் ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஓகேயா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலா 15 தான் இருக்கு, இந்த ரெண்டுத்தோடது மியூச்சுவல். இது வந்து மியூச்சுவல். ஸோ கரெக்டா, இது வந்து மியூச்சுவல். ஸோ இது மட்டும்தான் செல்ஃப். கரெக்டா? அப்ப நீங்க பாக்குறப்போ மியூச்சுவலை விடைய செல்ஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, மியூச்சுவலை விடைய செல்ஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ஸோ அப்போ செல்ஃப் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா ஈஸியா சொல்லிடலாம், செல்ஃப் இஸ் ஸ்ட்ரென்தனா, therefore it is a inductor. ஓகே, செல்ஃப் பிகம் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா இட் இஸ் இண்டக்டர். ஒருவேளை இந்த கிவன் கொஸ்டின்ல இந்த இடத்துல உங்களுக்கு 17.5 இல்லாம -9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆயிருக்கு? இந்த கேஸ்லயும் ஷண்ட் எலமெண்ட் இருக்கு, ஆனா இது வந்து கெபாசிட்டர். ஓகே, சோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா இட் பிகம்ஸ் டிக்ரீசஸ். அப்ப இது ஒரு கெபாசிட்டரா இருக்கும். இந்த 17.5 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு இல்ல, சோ -17.5 இது வந்து இண்டக்டரா இருக்கும். சார் நம்ம கிளாஸ்ல கூட பார்த்திருப்போம், இண்டக்டருக்கு சசப்டன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சொல்லலாம். இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு பாருங்க, நெகட்டிவ் சசப்டன்ஸ் கிடைச்சிச்சா? ஏன்னா இந்த பஸ்ல இருக்கிறது எல்லாமே சசப்டன்ஸ் தான்ப்பா. ஏன்னா இது y பஸ், y பஸ் இஸ் ஈக்குவல் டு g பிளஸ் jb அப்படின்னு தான் எழுதுறோம். அப்போ எனக்கு -jbன்னு கிடைக்குது, நெகட்டிவ் சசப்டன்ஸ் தான் கிடைக்குது. நம்ம இதை வச்சு கூட சொல்லலாம், அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நெகட்டிவ் சசப்டன்ஸ் இருக்குன்னா அது என்ன மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி. ஸோ இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இண்டக்டருக்கு z is equal to r plus jx, அப்போ பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும். ஸோ y is equal to g minus jb,
அப்போ என்ன இருக்கும்? நெகட்டிவ் சசப்டன்ஸ் இருக்கும். எதுக்குன்னா இண்டக்டருக்கு. அப்போ பாருங்க, ஃப்ரம் திஸ் இதுல இருந்து என்னால சொல்ல முடியுதா? அப்போ நெகட்டிவ் சசப்டன்ஸ் எதை சொல்லுதுன்னா அது வந்து இண்டக்டர் அப்படின்றத சொல்லுது. ஒருவேளை கெப்பாசிட்டர்ஸ்க்கு என்னவா இருக்கும்? கெப்பாசிட்டருக்கு நெகட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும். ஓகேயா? பாசிட்டிவ் சசப்டன்ஸ் இருக்கும். அப்ப இதை வச்சு என்னால சொல்ல முடியுது இந்த இடத்துல இருக்கிறது y பஸ். அப்ப y பஸ்ல இருக்க போற வேல்யூ சசப்டன்ஸ் தான். அந்த சசப்டன்ஸும் நெகட்டிவ் தான். அப்ப நெகட்டிவ் சசப்டன்ஸ்னா டெஃபினட்டா எனக்கு தெரியும் இட் இஸ் a inductor. நெகட்டிவ் சசப்டன்ஸ் இஸ் denoted with inductor. அப்போ ஆன்சர் என்னப்பா? இட் இஸ் இண்டக்டர். இதை நான் ரெண்டு வழியில சொன்னேன். ஸோ ஸ்ட்ரென்தன் ஆகிறத வச்சு உங்களால சொல்ல முடியும், ஸ்ட்ரென்தன் ஆகிறத வச்சு இண்டக்டர்னு சொல்ல முடியும். இல்ல இவனோட சசப்டன்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவான்றத வச்சு உங்களால சொல்ல முடியும். y பஸ் கொடுத்துருக்காங்களா, அப்ப y பஸ்ல இருக்கிறது எல்லாம் சசப்டன்ஸ் தானேப்பா. அப்ப therefore இதுல இருந்து என்னால சொல்ல முடியும்ல அது எல்லாமே என்ன? இட் இஸ் இண்டக்டர் தான். ஓகே, இதில் நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நீங்க கிளியரா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். ஆக்சுவலா இந்த மாதிரி நம்ம ஜக்கோபியன் மேட்ரிக்ஸையும் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஜக்கோபியன் மேட்ரிக்ஸை எப்படி சார் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம்? ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ்க்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்தேன். அந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணுன்றதும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ்க்கு 2n-2 அப்படின்ற ஃபார்மேட்டை நான் சொன்னேன். எப்போ அப்படின்னா அவங்க உங்களுக்கு எந்த பஸ்ஸஸையும் கொடுக்காம இருக்கிறப்போ. ஸோ இத்தனை வோல்டேஜ் கண்ட்ரோல் பஸ் இருக்கு, ஸோ இத்தனை வந்து ரியாக்டர் பஸ் இருக்கு, லோட் பஸ் இருக்குன்னு உங்களுக்கு எந்த பேராமீட்டரும் சொல்லலைன்னா நீங்க இந்த ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லயே ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இல்லை உங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ நீட் டு சால்வ். ஓகேயா? அப்போ ஜக்கோபியன் மேட்ரிக்ஸோட கான்ஸ்டன்ட் ஃபார்மேட் what is 2n-2 into 2n-2 பா. பட் ஆனால் இந்த ஃபார்முலாவை இங்கே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா? இது எப்போ மட்டும் யூஸ் பண்ணணும்னா இட் இஸ் யூஸ்டு only when number of bus only given. இத்தனை நம்பர் ஆஃப் பஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதுல வந்து பர்டிகுலரா 3 வோல்டேஜ் கண்ட்ரோல் பஸ் இருக்குன்னு இவன் தெளிவா சொல்லியிருக்கானா அப்ப நீங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது. மொத்தம் 15 பஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தான்னா இதுக்கு ஆன்சர் வேற, இது இல்லாம இருந்தா இதோட ஆன்சர் வேற. ஸோ 15 into 2 that is 30 minus 2 அப்போ 28 into 28 ஆன்சர் இருக்கு. ஓகேயா? ஸோ அந்த 3 வோல்டேஜ் கண்ட்ரோல் பஸ்ன்னு சொல்லாமல் இருந்தான்னா 28x28 தான் இதோட ஆன்சரு. ஸோ ஆனால் இந்த கிவன் கொஷனில் அந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் பஸ் கொடுத்துருக்கானா அப்போ நீங்கள் வந்து இப்படி எழுதக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த 15 பஸ்ஸில் -3 பஸ்ஸு. ஓகேயா? அப்போ therefore ரிமைனிங் எனக்கு எத்தனை இருக்குது? 12 பஸ் இருக்குது. அடுத்ததா இந்த 12ல் ஒரு ஸ்லாக் பஸ்ஸை நீங்கள் கழிச்சிடுறீங்க, விச் இஸ் ஸ்லாக் பஸ் ஆர் ஜெனரேட்டர் பஸ். ஸ்லாக் பஸ் ஜென்ரேட்டர் பஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு பஸ் ரெண்டாவும் ஆக்ட் ஆகிடும்னு நான் சொன்னேன். அப்போ ஃபைனலாக நம்பர் ஆஃப் லோட் பஸ் எத்தனை? 12 - 1 அப்போ 11 லோட் பஸ் சார். ஓகே, அடுத்ததாக இப்போ இந்த 3 வோல்டேஜ் கண்ட்ரோல் பஸ் எழுதிக்கங்க. நம்பர் ஆஃப் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ் தட் இஸ் விசிபி அப்படின்னா வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ்ப்பா. ஓகே, இது 3. அவ்வளவுதான். இந்த ஸ்லாக் பஸ் ஜென்ரேட்டர் பஸ் நீங்க கால்குலேஷன்ல எடுத்துக்க கூடாது. ஓகே, ஸ்லாக் பஸ்ன்றது லாஸை ப்ரொவைட் பண்றது, அதுக்கெல்லாம் சைஸ் ஆஃப் ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் வராது. நமக்கு தெரியும் லோட் பஸ்ஸுக்கு 2 ஈக்குவேஷன் வரும், வோல்டேஜ் கண்ட்ரோல் பஸ்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். அப்போ இன்டூ 2 இன்டூ 1 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குது? 22 11 × 2. அடுத்ததான் 3 × 1 எவ்வளோப்பா? 3. அப்போ ஆன்சர் என்ன? விச் இஸ் 25x25 தான் ஆன்சர். பட் ஆப்ஷனில் நமக்கு இல்லை. ஓகே, ஆன்சர் பட்டு என்னன்னா 25x25 தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பியும் போட முடியாது, டியும் போட முடியாது, ஏவும் போட முடியாது. மேபி சி போட்டுக்கலாம், பட் ஆனால் அது ஆன்சர் கிடையாது. இதுவுமே தப்பு தான். ஓகேயா? ஸோ 25x25 தான் நீங்கள் ஆன்சர். ஓகே, இந்த கிவன் கொஷின் தப்பு தான். ஸோ இந்த கிவன் கொஷனுக்கு வந்து எதர் ஏதோ ஒரு டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ எனக்கு 24 மேபி வரலாம். ஓகேயா? ஸோ இதுக்கு வந்து 25x25 தான் நம்பர் ஆஃப் பஸ்ஸு. சைஸ் ஆஃப் பஸ் வந்து 25x25 தான். ஓகே, இதில் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போவோம்.
இன் காஸ் சைடல் மெத்தட், நம்ம காஸ் சைடல் மெத்தடை கிளாஸ்ல பார்த்தப்பவே இதை வந்து எப்படி ஃபாஸ்ட் ஆக்கலாம், ஸோ இதோட ஐட்ரேஷனை வந்து நம்ம எப்படி ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல சொன்னேன். ஓகேயா, ஸோ இது ஞாபகம் இருக்காப்பா? ஓகே, காஸ் சைடலை பொறுத்த வரைக்கும் என்ன சார் நமக்கு ப்ராப்ளம்? ஸோ காஸ் சைடலுக்கு ரொம்ப நிறைய நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் எனக்கு தேவைப்பட்டிருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ அதை வந்து சீக்கிரம் பண்றதுக்காக ஒரு ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ காஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது, அது வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் தான். ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு, ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான், இதில் வந்து டவுட் இல்லைல்லப்பா, இது ஆல்ரெடி பார்த்தோம். எஸ், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் தான். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறதுனால இந்த ஐட்ரேஷனை நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஃபாஸ்ட் ஆக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே, இந்த சொல்யூஷன் ஆஃப் லோட் ஃப்ளோ ஈக்குவேஷன், இந்த சொல்யூஷன் ஆஃப் லோட் ஃப்ளோ ஈக்குவேஷன் நியூட்டன்-ராப்சன் மெத்தட் இஸ் a superior. Okay, in the solution of load flow equation Newton-Raphson method is superior to the Gauss-Seidel method. So Gauss-Seidel method விட Newton-Raphson method superior இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? டைம் டேக்கன் டு perform one iteration in the NR method is less when compared to the time taken in GS method. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகே, நான் இந்த இப்போ NR மெத்தடை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ NR மெத்தட் இதை பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ், ரொம்ப கம்மியான ஐட்ரேஷன் தான் எடுத்துக்கும். டேக்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ். ஓகே, ரொம்ப கம்மியான ஐட்ரேஷன் தான் எடுத்துக்கும். பட் time taken to converge each iteration is large. Time taken to converge each iteration is larger. ஓகே, அதாவது இதுக்கு தேவைப்பட போற ஐட்ரேஷன் என்னவோ கம்மி தான். அதாவது என்னால 2 ஐட்ரேஷன்லயோ 3 ஐட்ரேஷன்லயோ ஆன்சரை சொல்ல முடியும். ஆனா ஒவ்வொரு ஐட்ரேஷனை சால்வ் பண்றதுக்கு ஆகிற டைம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? டைம் டேக்கன் டு பெர்ஃபார்ம் ஒன் ஐட்ரேஷன் இன் என்ஆர் மெத்தட் இஸ் லெஸ்ன்னு சொல்றாங்க. கிடையாது, இதுல நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கம்மி தான், ஆனா ஒரு ஐட்ரேஷனுக்கு ஆகிற டைம் அதிகம். அப்ப therefore அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் required in NR method is more ன்னு சொல்றாங்க. கிடையாது. So number of iteration in NR method is lesser. Okay, it takes less number of iteration compared to GS. ஓகே, காஸ் சைடல்ல தேவைப்படுற ஐட்ரேஷன்ஸ் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸை விட ஸோ ரொம்ப கம்மியாக தான்ப்பா தேவைப்படும். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் ரெக்வயர்ட் இஸ் வெரி லெஸ், பட் டைம் டேக்கன் ஃபார் ஈச் ஐட்ரேஷன் வில் பி ஹை. ஸோ ஒரு ஐட்ரேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஆகிற டைம் அதிகம். ஓகே, அது அப்படியே பர்ஃபெக்டாக எனக்கு உல்டாவாக கொடுத்துருக்காங்க, அதனால ரெண்டுமே தப்பு. அடுத்ததா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் ஆஃப் பஸ்ஸஸ் இந்த NR சிஸ்டம். கிடையாது, இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் பஸ். ஓகேயா, இப்போ தானே நம்ம பார்த்தோம் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இன் காஸ் NR மெத்தடு, நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இன் NR மெத்தட் தான், தட் இஸ் 2n - 2. இங்கே தான் தெளிவாக சொல்கிறேன்ல, எவ்வளோ நம்பர் ஆஃப் பஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் என்னோட நம்பர் ஆஃப் ஐட்ரேஷனும் இருக்கும், நம்பர் ஆஃப் ஈக்குவேஷனும் இருக்கும். ஓகே, தெளிவாக இப்போ இவனும் தப்பு. அடுத்ததா, எஸ், அப்போ கன்வர்ஜன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் NR மெத்தட் இஸ் நாட் அஃபெக்டட் பை த செலெக்ஷன் ஆஃப் ஸ்லாக் பஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ரிமைனிங் இருக்கு. ஸோ கரெக்டா, அப்போ ரிமைனிங் மற்றதெல்லாம் பர்ஃபெக்டாக தப்பு, அப்போ இது எனக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இது புரியுது இல்லைப்பா? ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் சைஸ்ன்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. நம்ம இப்போ தானே அதுக்கு ஈக்குவேஷன் எழுதிட்டு வந்தோம், 2n - 2 இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அது இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இது கிடையாது தானே. ஸோ இப்போ இது புரியுது இல்லைப்பா? ஸோ ஈஸி தானே. ஓகேயா, அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஈஸியாக நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும்ல, ஆப்ஷன் டி தானே.
ஓகே, அப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் போகலாம்ல? ஓகே, so next, which one of the following matrices reveals the topology of the power system network? So which of the matrix reveals the topology of the power system? சார், என்னோட டோபாலஜி அப்படின்றதுனா என்ன? நம்ம சர்க்யூட் தியரியில உங்களுக்கு சொல்லியிருக்கேனா டோபாலஜி ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஸோ நெட்வொர்க்ஸோட டோபாலஜி கரெக்டா? ஸோ நெட்வொர்க்ஸோட டோபாலஜினா என்ன சார்? நம்பர் ஆஃப் நோடு எத்தனை, ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்ல எத்தனை நோட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எத்தனை, கரெக்டா? அதுல எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரீ பிரான்ச்சஸ் இருக்கு, இதுல எத்தனை பிரின்சிபல் நோட்ஸ் இருக்கு, ஸோ இது எல்லாமும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேரு தான் டோபாலஜி. ஓகே, இதுதான் நம்ம நெட்வொர்க்லையும் பார்த்துருக்கோம், இங்கேயும் டோபாலஜின்றது இதுதான் குறிக்குது. ஓகேயா? ஸோ டோபாலஜின்றது நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸை பற்றி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லும். ஓகேயா? அப்போ எதை யூஸ் பண்ணி உங்களால் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Which one of the following matrices reveals the topology of the power system network? ஸோ பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸை எதை வச்சு நீங்கள் சொல்லலாம்? ஸோ ஆக்சுவலி பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் அண்ட் பஸ் அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ என்னோட அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸ் அண்ட் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதை எதுக்கு சார் எழுதியிருப்போம்? அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸ் எதை யூஸ் பண்ணி எழுதியிருப்போம், இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் எதை யூஸ் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ரிட்டன் வித் த ஹெல்ப் ஆஃப் KCL and impedance matrix is written with the help of KVL. ஓகே, ஸோ இது KCL KVL வச்சு தான் எழுதிருக்கீங்க. ஸோ KVL KCL வச்சு தான் எழுதிருக்கீங்க. அப்போ இந்த KVL KCL எனக்கு எதை கொடுக்குது? இந்த KVL KCL எழுதுறதுனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு? பவர் சிஸ்டம்ல ஒரு KVL KCL எழுதுனதுனால நான் Y பஸ்ஸை ஃப்ரேம் பண்ணேன். ஸோ KVL எழுதுனதுனால எனக்கு Z பஸ் கிடைச்சிச்சு. ஸோ பை யூசிங் இந்த Y பஸ்ல நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்றோம்ப்பா? ரியாக்டிவ் பவரையோ இல்லைன்னா என்னோட வோல்டேஜையோ, ஸோ இந்த மாதிரி என்னோட அன்னோன் வேல்யூஸை தான் நீங்கள் அந்த பஸ்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. ஓகேயா? என்னோட பஸ்ஸில் இருக்கிற அந்த அன்னோன் வேல்யூஸை தான் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளாக என்னோட Y பஸ்லையோ Z பஸ்லையோ. ஸோ இந்த Y பஸ்ஸோ Z பஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட அந்த பவர்ஸை மட்டும்தான் சார் ஹேண்டில் பண்ணுது. ரியல் பவர்ஸ் அண்ட் ரியாக்டிவ் பவர்ஸை மட்டும்தான் பேசுது. இட் கிவ்ஸ் info about P, Q. ஓகேயா? அதாவது என்னோட P, Q, V, del இந்த 4 பேராமீட்டர் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த 4 பேராமீட்டரை பற்றி தான்ப்பா என் பஸ்ஸே சொல்லுது. இம்பிடன்ஸ் பஸ்ஸு, அட்மிடன்ஸ் பஸ், 2 பஸ்ஸுமே இதை பற்றி தான் சொல்லுது. அப்போ டெஃபினட்டாக இங்கே இம்பிடன்ஸ் பஸ்ஸோ அட்மிடன்ஸ் பஸ்ஸோ ஆன்சராக இருக்கவே முடியாது. ஓகேயா? நெட்வொர்க்ஸை பற்றி பேசுது. ஸோ நெட்வொர்க்ஸை பற்றி பேசுறதுல நீங்கள் நம்பர் ஆஃப் நோட்ஸில் நீங்களுமே நம்பர் ஆஃப் நோட்ஸை கால்குலேட் பண்ணியிருப்பீங்க சர்க்யூட் தியரியில். அப்போ அந்த நோட்ஸை கால்குலேட் பண்ணுறப்போ பவர்ஸை கால்குலேட் பண்ணியிருப்போமா? ஸோ எவ்வளோ கரண்ட் போகுது, இல்லை எவ்வளோ ரியாக்டிவ் பவர் போச்சு, எவ்வளோ ஆக்டிவ் பவர் போச்சுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணோமா? கிடையாது இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸை மட்டும் நீங்கள் வேணும்னா உங்களோட இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸை எழுதணும். ஸோ இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது ஜஸ்ட் கிராஃப் தியரியில் நம்ம பார்க்குறோம். ஓகேயா? கிராஃப் தியரியில் பார்க்குற நம்ம இன்சிடென்ஸ் மேட்ரிசஸ். ஸோ ஒரு ட்ரீ பிரான்ச்சஸை அண்ட் கோ ட்ரீ பிரான்ச்சஸை கண்டுபிடிச்சி அதில் எத்தனை நோட்ஸ் இருக்குது, அதில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, எத்தனை பிரின்சிபல் நோட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ பஸ் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் என்னோட இந்த டோபாலஜி ஆஃப் த பவர் சிஸ்டமை சொல்ல முடியும். அதுவே உங்களோட பவர் சிஸ்டமோட ரியல் பவர், ரியாக்டிவ் பவர்ஸ், பவர் ஃப்ளோ வேணும், பர்டிகுலராக பவர் ஃப்ளோ வேணும். ஸோ இந்த Y பஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? denotes the power flow. ஸோ அதனால தான் என்னோட பவர் ஃப்ளோ ஸ்டடீஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ கரெக்டா? ஸோ பவர் ஃப்ளோ ஸ்டடீஸில் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வேணும்னா தான் நீங்கள் அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸோ இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸோ சொல்ல முடியும். ஓகே, அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸோ இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸோ ரெண்டுமே இதை பற்றியான டேட்டா கொடுக்கும். ஆனால் நம்ம Z மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா இதுக்கு ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படும்.
Y மேட்ரிக்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது இது வந்து பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸை கால்குலேட் பண்ணுறது தான் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். இங்கே கேட்கறது டோபாலஜி ஆஃப் த நெட்வொர்க்கை தான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஃபார் திஸ் கொஷின் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ புரியுது இல்லப்பா, இந்த கிவன் கொஷனுக்கு ஏன் ஏன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதுவுமே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஷனாக கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம்ல. அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இந்த கேஸில் என்ன கேட்குறாங்க, the bus admittance matrix of the network shown in figure, the bus admittance matrix of the network shown in figure, which one of the marked parameters are per unit impedances அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கிவன் மேட்ரிக்ஸ் இருக்குல்லப்பா, அதுக்கு எந்த டயக்ராம் வந்து வேலிடாக இருக்கும், அதாவது இந்த டயக்ராமுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஃபார் திஸ் கொஷின் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்போ பஸ் 1 இது, பஸ் 1லிருந்து நம்ம கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஸ்மால் y10. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பர் யூனிட் இம்பிடன்சஸ் தான், பேராமீட்டர்ஸ் எதில் கொடுத்துருக்காங்க, பர் யூனிட் இம்பிடன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ therefore 1 divided by j 0.1 which is minus 10j. அடுத்ததா y12 கொடுத்துருக்காங்க 1 divided by j 0.2 which is minus 5j. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், y11 எழுத போகிறோம். y11 is nothing but y10 plus y12. ஸோ என்னப்பா minus 15j. ஓகேயா, அப்போ இதோட வேல்யூ இஸ் minus 15j. நெக்ஸ்ட் y22 எழுத போகிறோம். y22 இஸ் என்னப்பா, y22ஓட கனெக்ட் ஆகிறது ஒரே ஒரு சீரியஸ் பிரான்ச் தான், விச் இஸ் minus 5j தான். அப்போது minus 5j. அடுத்ததா y12 y21 is nothing but small of y12. ஸ்மால் y12 என்னப்பா, that is 5. அவ்வளோதான் சார். அப்போ பிரான்ச் என்னால் எழுத முடியுது. minus 15, இது 5, இது 5, அடுத்து minus 5 சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே இங்கே மைனஸ் வந்திருக்கணும், இந்த டேர்ம்ஸ் மைனஸ் வந்திருக்கணும், இந்த டேர்ம்ஸ் வந்து ப்ளஸ் வந்திருக்கணும். ஸோ கிளியராக இப்படி இருந்தால் இது கரெக்டு. ஸோ மற்றது எல்லாமே நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்க, கரெக்டாக மற்றது எல்லாமே இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இந்த பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸை தான் கேட்குறாங்கப்பா. ஸோ இது வந்து பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ், இது வந்து ஒய் பஸ். ஓகேயா, ஒருவேளை உங்களுக்கு Z பஸ் கேட்டிருந்தாங்கன்னா, ஒருவேளை Z பஸ் கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஃபார் திஸ் யூ நீட் டு ஃபைண்ட் Z பஸ். இதுக்கு ஒருவேளை Z பஸ்ஸாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை நம்ம Z பஸ்ஸை செக் பண்ணி பார்ப்போம், Z பஸ்ஸோட ஆப்ஷன் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்க தெளிவாக கொடுத்துருக்கிறது தான் நீங்கள் படிக்கணும். இந்த ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் தான் கேட்குறாங்க, பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ Z பஸ் கேட்டிருக்காங்கன்னா ஒருவேளை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஒய் divided by determinant of y. அப்போ determinant of y-ஐயும் adjoint of y-ஐயும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. determinantனா என்ன, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். 15 into 5 150 75, 75 minus 25. ஸோ கரெக்டாக 15 5s are 75, 75 minus 25 is 50. அப்போ determinant of y-ன்றது 50 சார். adjoint of y-ன்றது இந்த ரெண்டுத்தையோட பிளேஸை மாற்றணும், மற்ற ரெண்டுத்துக்கு சைனை மாற்றணுமா. ஸோ இவன் ரெண்டு பேருக்கு பிளேஸை மாற்றுங்க, மற்ற ரெண்டு பேருக்கு சைனை மாற்றுங்க. அப்போ 5 15 இது மைனஸில் தானே இருந்தான். ஸோ அடுத்து இவன் -5, இவனும் -5. ஸோ கரெக்டாக 5 15 மீதி எல்லாமே -5. தட்ஸ் இட். அப்போ தேர்ஃபோர் இந்த மேட்ரிக்ஸோட டிவைட் பண்ணுங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா. ஸோ அப்போ -5 by 50, -5 by 50, -5 by 50, -15 by 50. அப்போ என்ன சார் வருது, விச் இஸ் -0.1. அடுத்ததா -0.1, அடுத்து -0.1, அடுத்து -0.3. தட்ஸ் இட். இவ்வளவு தான்ப்பா என்னோட Z பஸ் மேட்ரிக்ஸ் இருக்கா. ஸோ இதுவுமே எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ ஃபார் திஸ் கொஷின் இதுதான் ஆன்சர். கிளியராக ஒருவேளை அந்த கிவன் கொஷினுக்கு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் என்னோட மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ திஸ் கிளியர் தானப்பா. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம ரிமைனிங் அடுத்த செஷனில் பார்ப்போம்.
ஸோ ஓகேங்களா, இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நாளையிலிருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாளையிலிருந்து நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிஸ்கஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம லைவ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் நாளையிலேருந்து நமக்கு வந்துடும். ஸோ நாளைக்கு